எதுக்காக குடிச்சிட்ட ஒரு ட்ரிங்க் பாட்டில தூக்கி மரத்தை நோக்கி அடிக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் வந்து கொய்யா பழத்தை நறுக்கி அதுக்குள்ள மிளகாத்தூள் வச்சு குரங்கு கொடுக்குறான். இவன் வந்து ஒரு விலங்கை அதிகபட்சமாக எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துறான். இந்த மலை முகடுகள்ல பனிகள் சூழ்ந்த அந்த மணிமுகடுகள்ல நின்று உலகத்தின் எல்லா கெட்ட வார்த்தையும் பேசி பார்க்கறான். அதை எதிரொலிப்பதை பார்த்து இவனே தனக்குள்ள சந்தோஷப்படுகிறான். ஒரு யானை வந்து இவனை கிராஸ் பண்ணிச்சுன்னா இவன் ஹாரன் அடிச்சு அதை அதிகபட்ச வெறுப்பேற்றி பார்க்கறான். நான் என் லைஃப்ல எத்தனையோ பேரை இதுல இருந்து ஜீப்ல இருந்து இறக்கி கார்ல இருந்து இறக்கி அவனை ஜட்டியோட முட்டி போட வச்சுக்கிறேன். அவனை வந்து அவ்வளோ பனிஷ் பண்ணிக்கிறேன். ஆனாலும் இவர்கள் ஒரு பீர் பாட்டில தூக்கி அடிச்சுட்டு போயினே இருக்கான். ஒரு பெரும்பான்மையான யானைகள் மரத்தடியில தான் வந்து ஒதுங்குது. அப்படி ஒதுங்குகிற யானைகள்ல இந்த அரைபறையா உடைபட்ட இந்த பீர் பாட்டில் அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கால்களுக்குள்ளாக ஏறுது. இவர் கேட்கிறார், ஒரு யானைக்குள்ள ஒரு பாட்டில் ஏறிச்சுன்னா அது என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பார். சொல்லுங்க டாக்டர். ஒரு யானை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு யானை குறைந்தபட்சம் 30 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு யானை குறைந்தபட்சம் 100 கிலோ உணவு சாப்பிடணும். இது இருந்தாலும் ஒரு யானை வந்து உயிராட வாழ முடியும். 70 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு யானை ஒரு பீர் பாட்டில் ஏறிச்சுன்னா தன்னுடைய இந்த உடம்பை தூக்கினா அதால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதை எப்படியாவது தன்னுடைய காலில் இருந்து உதறிட ட்ரை பண்ணுது. பெரும்பான்மையான பீர் பாட்டில் அப்படி அதால உதறவே முடியாது. அது ஏதோ ஒரு மரத்தடியில் போய் நிக்குது. தன்னுடைய கால்கள் தானே அழுகுவதை ஒரு யானை கண்ணீரோடு பார்த்து கொண்டே இருக்கிறது.